திருவருள் இல்லை என்பாங்க. அந்த மாதிரி குருவை போற்றி அவரை பற்றுதலோடு பின்தொடரும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமான ஆர்பிடியின் அன்னதானத்துல தான் மக்கள் ஓசையாகிய நாங்க கலந்து கொண்டிருக்கிறோம். ஆர்பிடின்னு சுருக்கமா குறிப்பிடப்படும் ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் பற்றி மலேசியால கேள்விப்படாதவங்களே இல்ல. அந்த இயக்கத்தின் மாபெரும் அன்னதான நிகழ்வை மக்களுக்கு கண்டிப்பா காட்டியே ஆகணும்னு தான் நாங்க இங்க நிக்கிறோம். ஏன்னா மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பாங்க. அந்த மகேசன் சேவையை மக்கள் ஓசையாகிய நாங்க உங்களுக்கு சொல்லாம போனா அது பொருத்தமா இருக்குமா என்ன? அன்னதானத்துக்கு இப்படி ஒரு மக்கள் கூட்டமா? அலையா 1000க்கும் மேலான மக்கள் ஒன்று கூடுறத பார்த்தப்போ நாங்களே ஷாக் ஆயிட்டோம். உலகெங்கும் கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து மகா அன்னதான நிகழ்வை நடத்தி வருகிற ஆர்பிடி இன்று 22 பிப்ரவரி 2025 கில்லான் பண்டாமாரான் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் மிக விமரிசையா நடத்துகிறது. தத்தோஸ்ரீ குருஜி டாக்டர் வி பாலகிருஷ்ணன் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு அவரது குடும்பத்தினர், சீடர்கள், பக்தர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இன்னைக்கு மலேசியா மட்டுமல்ல, சிங்கப்பூர், தமிழ்நாடு, லண்டன், சிட்னி, அமெரிக்கா, கனடா, ஐரோப்பா போன்ற நாடுகளிலும் ஒரே நேரத்தில் பூஜைகள், வழிபாடுகள் மற்றும் அன்னதான நிகழ்வுகள் நடைபெறுதுன்னா ஆர்பிடி இயக்கத்தின் மேல மக்கள் கொண்ட ஆர்வத்தை சொல்லவே வேணாம். பிறரை மகிழ்ச்சி அடைய செய்தல் என்பது ஆர்பிடியின் அடிப்படை கொள்கையாக இருந்து கொண்டு வருகிறது. அன்னதான நிகழ்வில் சிறுவர்களை மகிழ்விக்க ஐஸ்கிரீமும் பலூன்களையும் தாராளமாக அள்ளி அள்ளி வழங்கின போது அவர்களின் குஷிக்கு அளவே இல்லை. அவங்க மட்டுமா, நாங்களும் தான் ஐஸ்கிரீம்னா சும்மா விடுவோமா என்ன? காலை 5 மணி முதல் சிறப்பு பூஜைகளோட தொடங்கிய இந்த மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி பிற்பகல் 1:30 மணி வரைக்கும் பக்தி பரவசத்தோடையும் மக்கள் மகிழ்ச்சியோடையும் மிக சிறப்பான முறையில் நடந்து முடிந்தது. வழிபாட்டின் போது பக்தர்களோட பணிவும் நிசப்தமான அமைதியும் ஆர்பிடியின் அறத்தையும் ஒழுக்கத்தையும் எடுத்து காட்டினது. அது மட்டுமல்ல, மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் வழங்கப்பட்ட நடன நிகழ்ச்சிகள் பண்டை தமிழர்களோட கலை கலாச்சாரம் மீது ஆர்பிடி கொண்டுள்ள அக்கறையை மேலும் நிரூபித்தது. இங்க சிறப்பு விருந்தினரா டாக்டர் சீதா பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்தப்போ நாங்களே கொஞ்ச நேரம் அப்படியே சொக்கி போய் நின்னுட்டோம். அவங்கள பார்க்கறதுக்கு அங்கு கூடியிருந்தவங்க காட்டிய பேரார்வமோ அவசரமோ பதற்றமோ பார்த்து அதிர்ந்து போனோம். அவங்க வரும்போதே தமிழர்களுக்கே உரித்தான பாரம்பரிய கலைகள் கொண்ட பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம், உரிமை மேளதால வரவேற்பு, அவங்க மேல மக்கள் கொண்ட அன்பு மட்டுமல்ல, கலைகளை கட்டி காக்கும் ஆர்பிடியோட நோக்கத்தையும் எங்களால உணர முடிந்தது. டாக்டர் சீதா பாலகிருஷ்ணன் ஆர்பிடி சீடர்களையும் பொதுமக்களையும் நேரில் சந்திச்சு உரையாற்றினாங்க. அன்பு தந்தையாகிய பெருமதிப்புக்குரிய டாக்டர் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், என் அன்பு தாயாராகிய பெருமதிப்புக்குரிய டாக்டர் ஸ்ரீ சுந்தரி அவர்களுக்கும் எனது முதற்கண் அன்பான பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களோட தரிசனத்துக்காக காத்து கிடந்தவங்க முகத்திலும் ஒரு மகிழ்ச்சி ஒளிவட்டம் தெரிஞ்சது. இதனிடையே டத்தோஸ்ரீ குருஜி அவர்களோட திரையுறையும் மேடையில டிஜிட்டல் வழி காண்பிக்கப்பட்டது. என்று எனது பிறந்த நாளை முன்னிட்டு முதல் நாளைக்கு என் மகள் டாக்டர் சீதா அவர்களின் அழைப்பை ஏற்று அன்புடன் வந்திருக்கும் எனது ஆர்பிடி அன்பர்களுக்கும், இந்த கோயில் அனைவருக்கும், கோயில் கமிட்டியில் உள்ள அனைவருக்கும், இங்கே உதவி புரிந்து கொண்டிருக்கும் எல்லா உள்ளவர்களுக்கும், என் அன்பு சீடர்களுக்கும் என் சார்பாகவும் என் துணைவியார் ரத்தின்ஸ்ரீ அவர்கள் சார்பாகவும் எங்கள் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வார்த்தைகளையும் பக்தர்களும் ஆர்பிடி சீடர்களும் மட்டுமல்ல, நாங்களும் தான் உருகி கவனித்தோம். அப்பதான் புரிஞ்சிச்சு ஆர்பிடி இத்தனை பெரிய கட்டமைப்பா இயங்குவதற்கான காரணம் வார்த்தைகளுக்குள் இருக்கும் காந்த சக்தியும் தத்துவமும் அறமும் கூட. நிகழ்வின் சிறப்பு அம்சமாக டாக்டர் சீதா அவர்கள் சீடர்களுக்கு இனிப்புகளை அன்பளிப்பாக வழங்குவதையும் அதை அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதையும் நீங்களே பாருங்கள்.
இந்த அன்னதான நிகழ்ச்சி எந்த ஒரு நேரத்திலும் சின்னதா கூட ஒரு குறையும் இல்லாம நடத்தப்படுறதுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய திட்டமிடல் ஒன்று இருந்திருக்கணும். அதுக்கும் மேல இத்தனை நிகழ்ச்சிகளை சரியா ஒழுங்கமைப்பது என்பது சாதாரண விஷயமா என்ன? இது குறித்து நாங்க ஆர்பிடியோட இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பாளரா இருந்த டாக்டர் கோமதி அவங்க கிட்ட கேட்டப்போ, இன்றைய நிகழ்வில் கலை கலாச்சாரம் சார்ந்த அம்சங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதாவது லயன் டான்ஸ், பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம், உரிமை மேளம், கோலாட்டம், பரதநாட்டியம் மற்றும் தேவார பாடல்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆலயம் சுற்றிலும் நீங்க பாத்தீங்கன்னா தொலைக்காட்சிகள் பொருத்தப்பட்டிருந்தன. ஆக வந்திருந்த அனைவரும் அவர்கள் இருந்த இடத்திலிருந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்தனர். பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம், கோலாட்டம், உரிமை மேளம், பரதநாட்டியம், திருமுறை பாடல்கள்னு ஆன்மீகம் கலந்த கலை நிகழ்ச்சிகளை நெறிப்படுத்த 2 மாதத்துக்கு முன்பே ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும், ஒட்டுமொத்த நிகழ்வுக்காக 500 ஆர்பிடி சீடர்கள் தொண்டூழியத்தில் ஈடுபட்டதாகவும், அதுல 250 இளைஞர்கள் நிகழ்வு முடியும் வரை தங்களை முழுமையா அர்ப்பணித்ததாகவும், மக்கள் நலன் கருதி ஆர்பிடி மருத்துவர்கள் அவசர உதவிக்காக ஒவ்வொரு இடத்திலும் நியமிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொன்ன போதே தெரிந்தது. ஆஹா, எத்தனை பெரிய மாபெரும் இயக்கம் ஆர்பிடின்னு. நிகழ்ச்சியில கலந்து கொண்ட எல்லாருமே பாரம்பரிய உடையோட பக்தி உணர்வோட பங்கேற்றாங்க. சுருக்கமா சொன்னா கலை, கலாச்சாரம், பண்பாடு, ஒழுக்கம், சமூக கடப்பாடு, ஆன்மீகம், இறைபக்தி, தொண்டு, குரு பக்தின்னு எந்த அறத்தையும் விட்டு வைக்காம எல்லாம் நிறைந்த ஒரு திருவிழாவாவே நாங்க ரசிச்சோம். பல விஷயங்களை ரொம்ப புதுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. நாங்க ஒரு மீடியாவா இங்க இருக்கிறதுல ஆனந்தமே கொண்டோன்னு சொல்லலாம். நிகழ்வு நிறைவுக்கு வருவதும் நேரம் கடந்தும் கூட தெரியாம நாங்க எந்த களைப்பும் சலிப்பும் இல்லாம எங்க பணிகளை செஞ்சுட்டு இருந்தோம். வருகை தந்த அத்தனை பேருமே குரு அருளும் இறை அருளும் பெற்ற நிறைவான மனதோடும் வயிறார புசித்த உடல் நிறைவோடும் விடை பெற்று கொண்ட வேளையில் டத்தோஸ்ரீ குருஜி மற்றும் டத்தின் ஸ்ரீ குருமாதா இருவருக்கும் தங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்ததை கண்டு எங்க உள்ளமோ கொள்ளை போனது. சந்தோஷமா ரசிச்சோம். நம்ம நாட்டுக்கு ஆர்பிடி இயக்கம் கண்டிப்பாக தேவை என்பதை நாம இப்ப அறிந்திருக்கோம். நம்ம மக்களுக்கு ஆன்மீக ரீதியில் இன்னும் பல சேவைகளை ஆர்பிடி இயக்கம் தொடர்ந்து வழங்க வேண்டும் எனவும், மக்களின் நல்வாழ்வுக்காக வழங்கும் சேவை தொடர வேண்டும் எனவும் மக்களோசை நிறைந்த மனதுடன் வாழ்த்துகிறது. நன்றி.